نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي فرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام إنما بعثت معلما صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி. செல்லங்களா கொஞ்சம் அமைதியா இருங்க, பேசக்கூடாது, அமைதியா. திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கிறேன். மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவரும் ஊரினுடைய ஜமாஅத்தின் முத்தவல்லியுமான மரியாதைக்குரிய முத்தவல்லி சாஹிப் அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கிற மரியாதைக்குரிய தவத்திரு திருவடிக்குடிகள் குடில் சுவாமிகள், ஜோதிமலை இறைப்பணி கூட்டம் கும்பகோணம் அவர்களே, இங்கே அழகிய கீதத்தை இசைத்த எங்கள் அருமை அண்ணன், தேரை இழந்தாலும் தீரம் இழக்காத தேரெழுந்தூரார் அவர்களே, உலகத்திலேயே இப்படி ஒரு முன்மாதிரி, நன்றி உரையை முன்னாடியே சொல்லிடுறேன், கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு. யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படி. என் பேச்சை கேட்காம எவையா போகிறது, பூரா பேரும் கேட்டுட்டு தான் போகணும், பேச வந்தவங்களும் கேட்டுட்டு தான் போகணுன்னு இப்படி ஒரு நல்ல நடைமுறை. அஜரத்துக்கு நன்றி. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படி நன்றி சொன்ன எங்கள் அஜரத்துக்கு ஒரு நன்றியை நம்ம சரி. மேடையில் வீற்றிருக்கிற உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற ஆன்றோர்களே, சான்றோர்களே, உங்கள் அஜரத்து முதல்ல நன்றின்னு ஆரம்பித்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. என்னடா ஆரம்பத்திலேயே பிஸ்மில்லான்னு நன்றி ஆரம்பிக்கிறாள அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் ஒரு யோசனை வந்துச்சு. குர்ஆன்லையும் அல்லாஹ் அப்படி சொல்கிறான். ஒரு இடத்துல ஒரு அற்புதமான வசனத்திலே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக ஒரு உயர்ந்த பெருமானாரினுடைய குணத்தை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். நமக்கெல்லாம் ரொம்ப தேவையான ஒரு குணம், நம்முடைய இரத்தத்தில் கலக்க வேண்டிய ஒரு குணம். அந்த குணத்தை இறைவன் அறிமுகப்படுத்துகிறான். எப்படி சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. குர்ஆனில் அல்லாஹ் உங்களுக்கு ஒழுங்கான முறையில் நீங்கள் வாழலைன்னா தண்டனை கொடுப்பேன்னு சொல்கிறான். உங்களுக்கு தண்டனைகள் உண்டு, நரகம் சித்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் ஒழுங்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு எச்சரிக்கை தான். அல்லாஹ் சொல்கிறான், உங்களெல்லாம் தண்டிக்கணும்னு எனக்கு என்னையா வந்துச்சு. மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும். சகோதரர்களே, இன்றைய தேவை இந்த 2025 குர்ஆனை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பார்வை, பெருமானாரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த பார்வை. மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், உங்களை ஏன் அல்லாஹ் தண்டிக்கணும், உங்களை ஏன் நரகத்தில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும், நீங்கள் நன்றி செலுத்தி ஈமான் கொண்டு இருந்தால்ங்கிறான். நன்றிங்கிறதே ஈமானுக்கு பின்னால் வர்றது. ஒருத்தர் ஈமான் கொண்ட பிறகு தானே நன்றி செலுத்த முடியும் இறைவனுக்கு. திருவடி குடில் சுவாமிகள்னு பேர் வச்சேன். கேட்டேன், ஏன் சாமி உங்களுக்கு இப்படி ஒரு பேர் வந்தது, அதுக்கு ஏதாவது ரகசியம் உண்டான்னு.
ஒரே ரகசியம், அந்த நாங்கள் குடில் போட்டிருந்தது இறைவனின் பாதம் என்று பெயர் வைத்திருந்தோம். காபத்துல்லான்னு வச்சிருக்கா இல்லையா? காபத்துல்லான்னு அல்லாஹ்வினுடைய வீடு, இல்லம். அவனுடைய காபுனா காலு, அதை பார்த்து தான் நம்ம தொழுகிறோம். அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்க, திருவடி குடிகள், இறைவனுடைய அருள், அவனுடைய வடிகள் அங்கே இருக்கிறது அப்படின்னு நாங்கள் பேர் வச்சோம். என் பேரே அதாயிருச்சுன்னு சாமி என்னை விடலை. இவர் என்னடா வித்தியாசமா, ஏன்னா சாமி கூட நான் தொடர்ந்து பல கூட்டங்களில் ஒன்றா பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் எங்கேயாவது போய் இதை பாத்தியா ஓதுவார்னு தெரிஞ்சு தன்னுடைய ஆதார் கார்டையும் எடுத்து காமிச்சிட்டார். சாமி, எப்பா எனக்கு பேரே இப்படி வச்சுட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டா. அல்லாஹ் சொல்றான், இன் ஷக்கரத்தும் ஆமன்தும், அடே நீங்க மட்டும் உங்களுக்கு தரப்பட்ட நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தி விட்டார். அல்லாஹ் தான் தந்திருக்கான்னு நம்பி நீ சொல்லிட்ட, உன் ஈமான் ஜாஸ்தியாகும், உன் ஈமான் கூடும். நான் ஏன் தண்டிக்க போறேன்னு கேட்குறான். நீங்க வேற ஒன்றும் பெருசா செய்ய வேண்டியதில்லை. அவன் செய்த அந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்துதல், ஒத்துக்கொள்ளுதல், இஅ்திராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இஅ்திராஃப், அக்செப்டன்ஸ். நன்றி அப்படிங்கிறது வேற எதுவுமே கிடையாது. நன்றிங்கிறது ஒத்துக்கிறது, அவன் தான் கொடுத்தான் அப்படின்னு ஏத்துக்கிறதான் நன்றின்னு சொல்றாங்க. குர்ஆன் அழகாக சொல்லும். ஒரு மனிதன் அப்படி மட்டும் சொன்னால், இன்றைக்கு ஒரு இந்த விழா முடியும் போது உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுவேன் கடைசியா. நான் அதை சொல்ல மறந்துட்டேன்னா நீங்க கேட்டுக்கலாம். எங்க பெருமானார் சொல்லி தந்தாங்க, சில விஷயத்துக்கு நம்மளால நன்றி செலுத்துறோம், பல விஷயத்துக்கு நன்றி செலுத்துறது இல்லை. அவங்கவுங்க மனசுல கை வச்சா தெரியும். ஒரு மனிதனுடைய நிஅமத்து எப்ப விளங்கும் அப்படின்னு சொன்னா, கதுரு நிஅமதி பாத ஜவாலிஹா அப்படின்னு சொல்லுவாங்க. யூ நோ யுவர் பவுண்டீஸ், உங்களுடைய நியாமத்தை நீங்க விளங்கிக்குவீங்க எப்ப தெரியுமா? when you lost your bounties அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ உங்க நியாமத்து பறிபோகுதோ அன்னைக்கு தான் தெரியும். ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் நம்முடைய ஆரோக்கியம்னா விளங்குது, அதுவரையும் விளங்காது. ஆரோக்கியம்னா ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் போய் படுத்துட்டோம், சுத்தி இருக்கவங்களை பார்க்கும்போது அடடா இவ்வளவு நாள் நம்ம நல்லா இருந்தோமே, இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு தோணுது. அப்ப எங்க ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க, ஒவ்வொரு உங்கள் வீடு ஒரு நியாமத், உங்களுடைய குழந்தைகள் ஒரு நியாமத், உங்கள் உணவு ஒரு நியாமத், நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது ஒரு நியாமத். எல்லாமே அல்லாஹ் தருகிற, இறைவன் உங்களை படைத்த படைப்பாளன் தருகிற ஒரு மிகப்பெரிய நியாமத். அதுக்கு எப்படி நன்றி செலுத்தணும்? இந்த 2 வார்த்தையை காலையிலையும் சாயங்காலமும் சொன்னா, நீங்கள் காலையிலே உள்ள நியாமத்துக்கெல்லாம் நன்றி செலுத்திட்டீங்கன்னு அர்த்தம். மாலையிலே சொன்னால் மாலையில உள்ளதுக்கு நன்றி செலுத்திட்டீங்கன்னு அர்த்தம். எங்க பெருமானார் சொல்லித்தராங்க ரொம்ப ஈஸியா. ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே நாம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு. ஏன் தெரியுமா? அது இறைவன் திருக்குர்ஆன்ல சொல்றான், வ இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், எழுதி வச்சுக்குங்க. கண்டிப்பாக இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், என் ஆரோக்கியத்திற்கு நன்றி என்று சொன்னால் நாளைக்கு நீங்கள் நோய்வாய்ப்பட மாட்டீர்கள். எழுதி வச்சுக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை இருக்காது. இன்னைக்கு தெரு தெரு எந்த ஊருக்கு, திருச்சியில் வந்து பாருங்களேன், டீ கடை மாதிரி வச்சிருக்கான் ஆஸ்பத்திரியை. அங்கே இருக்கக்கூடிய தில்லை நகரில் உலகத்தினுடைய அத்தனை ஸ்பெஷலிஸ்டும் இருக்கான். எங்கே போனாலும் முஸ்லீம்களும் இருக்காங்க, இந்து சகோதரர்களும் இருக்காங்க, எல்லாமே அங்கே வந்து நிற்கிறான். அந்த டாக்டரை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்றான், சாமி கடவுளே என் பிள்ளையக்கா, அவரை காப்பாற்றுறதுக்கே இன்னொருத்த வேணும். ஆனால் அந்த டாக்டரை கையெடுத்து என் காப்பாற்றிருங்க, கடவுள் மாத்திரி அப்படிங்கிறான். அல்லாஹ் சொல்றான், உன் வாழ்க்கையில் ஒரு நாள் தந்த நியாமத்துக்கு நீ மட்டும் நன்றி செலுத்தி இருந்தால் அந்த நிஅமத் உன் மரணம் வரை இருக்கும். அதை பறிக்கிறது இல்லை. நான் காசு வந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ் ரப்பு தந்தான்னு நினைச்சிட்டா உன் மரணப்படுக்கை வரை, உன் மரணப்படுக்கையில் லட்சத்தோடு தான் நீ சாவாய். இப்படி மரணம் அடைந்தவர்கள் ஆயிரக்கணக்கானோர். நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை பேசுறேன். ஆரோக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு எல்லா ஊர்களுக்கு போனாலும், எங்க போனாலும் சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் இது இல்லாத ஆளுகளே கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த விருந்து வீட்டுக்கு போனா அவங்களே சாப்பாடு எடுத்துட்டு வர்றான். இந்த ஒரு மேல்தட்டு மக்கள்கிட்டலாம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நம்மெல்லாம் போனா அங்க இருக்க சாப்பாடை சாப்பிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் காஸ்ட்லி பீப்புளெலாம் சாப்பாடு அவங்களே எடுத்துட்டு வந்து அங்கே வச்சு அப்படி சாப்பிடுறாங்க. அவங்க ஒரு சோறு அல்லதுன்னா கம்பு கூழ் அதை எடுத்துட்டு வந்து அப்படி ஸ்டைலாக திறந்து, என்னண்ணே அப்படின்னு கேட்டா, இல்லை தம்பி நமக்கு கொஞ்சம் அது பிபி சுகரு, வேற மாத்திரை உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்குறான். எதை வந்து இது கொடுக்குற மாதிரி, ஸ்வீட்டு கொடுக்குற மாதிரி, பிபி மாத்திரை எடுத்துகிட்டு வந்திருக்கியா மறந்துட்டியா, இந்த எடுத்துக்காங்க
அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கெட்டிருக்கிற ஒரு நிலை. எந்த ஊருக்கு போனாலும் ஆரோக்கியம். ஆனா அல்லாஹ் சொல்றான், அது சத்திய வாக்கு. நீ மட்டும் 26, நீ மட்டும் 19 வயதில் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே, இதற்கு நான் நன்றியை சொல்றேன். அந்த பெருமானார் சொன்ன 2 வார்த்தையை சொல்லி இருந்தால் 69 உனக்கு சுகர் வராதுரா. ஏன்னா இறைவன் சொல்லுகிறான், இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும். எங்க அஜர்த்துமாருக்கு பின்னாடி இருக்காங்க. ல என்கிற வார்த்தையும் நூன் என்கிற வார்த்தையும் the word of emphasize அப்படின்னு சொல்லுவான். கண்டிப்பா சத்தியமா அதுல மாறுபாடே கிடையாது. இன்னைக்கு நீங்கள் இருக்கிற நிலைக்கு யா அல்லாஹ் என்னை இப்படி வச்சிருக்க நன்றி செலுத்தினால் நீ மரணம் வரை இதை விட இன்னும் ஒரு நல்ல நிலையில் இறைவனாக்கி தருவான். வாட் எ பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் வேர்ட் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது யாருக்கு தெரியும்னா, ஆஸ்பத்திரியில போய் படுத்து கிடக்கும்ல, அவன் அறுக்கணும்னு சொல்றான்ல, அவன் உங்களுக்கு கிட்னியில டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்றான்ல, அந்த மொமெண்ட்ல இருக்கும்போது நம் மனோநிலை எப்படி இருக்கும், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். ஆனால் குர்ஆன் அடித்து சொல்லுகிறது, நீ ஒரு நாள் அந்த வார்த்தையை சொல்லி இருந்தால், நான் மேலே சொன்னனே எங்க ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்களே, அந்த வார்த்தையை நீ சொல்லி இருந்தால் உனக்கு கடைசி வரை நோயே வந்திருக்காதே, படுத்த படுக்கையாக இருந்திருக்க மாட்டாயே, அழகான மரணம் உன்னை தழுவி இருக்குமே, உன் மரணத்தினுடைய நாள் கொண்டாட்டமாக அமைந்திருக்குமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா? இப்படி யார் நமக்கு சொல்லி தந்தா? இது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்தியவர்கள் பெருமானார். அதனாலதான் இன்னைக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க ரசூல்லாவை பத்தி ஏன் பேசுறோம்? இன்றைக்கு கிட்டத்தட்ட 39வது ஆண்டினுடைய அஜர்த்து சொன்ன 39வது ஆண்டு துவக்க விழான்னாங்க. கடைசியில் நான் கூட இது மதரசாவுக்குன்னு நினச்சிட்டு பக்கத்தில் தலைவர்கிட்ட கேட்டேன், மதரசாவுக்கு 39 வருஷமா அப்படின்னு கேட்ட உடனே தலைவர் அவங்க அப்துல் லத்தீப் ஆஜியார் சொன்னா, இல்லை எங்கள் அஜரத்துக்குன்னாரு. எங்கள் அஜரத்துக்கு தான் ஆண்டு விழா 39 கொண்டாடுறது. அல்லாஹ் எங்கள் அஜரத்துக்கு இன்னும் 100 ஆண்டுகள் ஆரோக்கியத்தோடு இந்த ஊரில் ஒவ்வொரு செங்கலும், இந்த ஊரில் எங்கள் தலைவர் சொன்னாங்க, ஒரு தலைமுறை படித்து அடுத்த தலைமுறை பேரன் பேத்திலாம் இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அஜரத்திட்ட. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்படியே சிரிச்சுக்கிட்டே. இந்த மாதிரி போட்டி உலகத்திலே நடத்தி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. ஊர் ஊரா போறேன், இப்படி அவனை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு, தம்பி இப்போ ஒரு பயங்கரமான கேள்வி கேட்க போறேன். நமக்கு பயங்கரமா இருக்கு அவர் சொல்லும் போதே, என்னடா இவர் ஏதோ பயங்கரமா கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் நல்லா ரெடியாகி நிற்கிறான். உடனே ஒரு கேள்வியை கேட்டு அந்த பையன் வாயிலிருந்து அந்த பிஞ்சு மழலைகள் என்ன அழகா பேசுச்சுங்க அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை. கேட்க கேட்க அது எப்படி உருவாக்கி வச்சிருக்கார். சகோதரர்களே, இந்த இடத்தில் உட்கார்ந்து நான் நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய தந்தையார் அவர் இங்கிருந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, நான் என் தந்தை நின்ற இடத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிறத பாக்கியமாக கருதுறேன். உங்கள் ஊரில் இந்த இடத்துல என் வாப்பா பேசியிருக்காங்க, அந்த இடத்துல நானும் நின்று பேசுகிற பாக்கியத்தை இறைவன் எனக்கு தந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். ஒரு நாள் என்னை திடீர்னு கூப்பிட்டு சொன்னாங்க, எத்தா நான் ஒரு நாள் மௌத்தா போயிடுவேன்டா அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஏன் அபசகுணமாக பேசுறியேன்னு. திடீர்னு கூப்பிட்டு நான் மௌத்தா போயிடுவேன்னா என்ன அபசகுணமாக ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, என்னடா நீ ஒரு ஆலிமாக இருக்க, மௌத்துங்கிறத அவசகுணம்னு சொல்றீங்க, ஒரு நாள் எல்லா பேரும் போகத்தானே செய்ய. இல்லை அது சரி, நல்லா இருக்கும்போது திடீர்னு கூப்பிட்டு மௌத்தா போய் இல்லை, ஒரு செய்தியை உன்கிட்ட சொல்கிறதுக்காக வேண்டி கூப்பிட்டேன், உட்காருன்னாங்க. உட்காந்துட்டு என்னுடைய மரண சாசனமாக ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன், உங்கள் அண்ணன் டாக்டர், அவனுக்கு விளங்காது, நீ ஆலிம்ஸா, அதனால் உன்கிட்ட பேசுகிறேன்னாங்க. சொல்லுங்க வாப்பா அப்படின்னு. அப்போ சொன்னாங்க, உட்கார், என்னுடைய சொந்த ஊர் செங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம். நான் இங்கேருந்து பொழப்புக்கு இந்த ஊரில் நான் ஓதி முடிச்சுட்டு, இந்த உங்கள் அஜர்த்து மாதிரி ஓதி முடிச்சுட்டு இங்கே வந்தது. இந்த ஊரில் கிட்டத்தட்ட 47 வருஷமாக இங்கே நான் இமாமா இருக்கேன். இந்த ஊர் மக்கள் தான் என் சகோதரர்கள். இந்த தெருவில் உள்ளவர் அண்ணேம்பேன், அடுத்த தெருவில் உள்ளவர் தம்பிம்பேன், அத்தாம்பேன். என்னை என் தாயாக தந்தையாக பார்த்து கொண்டவர்கள் இந்த ஊர் மக்கள். இந்த முகத்தில் தெரியுது பாருங்க. கூட பிறந்தேன். எனக்கு என்னுடைய சச்சா மாமாலாம் யாருன்னு தெரியாது. ஆனால் ஊரில் எங்கள் வாப்பா இருந்த ஊரில் உள்ள எல்லாரையும் பெரியத்தா, சின்னத்தா, மாமா அப்படி தான் கூப்பிடுவோம். ஏன்னா எங்கள் அத்தா யாரெல்லாம் அண்ணன் தம்பின்னு சொல்கிறாங்களோ அவரெல்லாம் பெரிய தம்மா, மச்சான்னா நாங்கள் மாமாம்போம். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் நம்ம உறவு முறை. சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த ஊரில் 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நான் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் மரணம் அடைவேன். எங்கள் ஊர்லேருந்து எங்கள் சொந்த பந்தங்கள்லாம் இங்கே வருவாங்க. அவங்க சொல்கிறா, எங்கள் சொந்த பந்தமெல்லாம் இங்கே வருவாங்க, உன்கிட்ட சொல்லுவாங்க இதே மாதிரி உங்கள் தகப்பனார் உங்கள்கிட்ட பேச மாட்டாங்க, சின்ன பிள்ளை
அப்படின்னு பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்களாம் சின்ன பிள்ளைய. பொதுவாக மௌத்து வீட்டில் வர்றவன் போகிறவன்லாம் ஒன்று வைப்பான். ஏங்க எப்போங்க தொழு வச்சிருக்கா லுகரில், ஏங்க லுகர் வரையும் 11:30 வச்சா என்னன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். இங்கே உள்ளவன் பூரா குழம்பி கிடப்பான். இது நிறைய வீட்டில் நடக்கும். இல்லைன்னா எதுக்குங்க அப்பே வச்சாங்க, அசருக்கு வச்சா என்னன்ட்டு அவர் பாட்டுக்கும் போயிடுவார். இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது. அதே மாதிரி என்னுடைய சேனக்குடிகள் சொந்தங்கள் வந்து இங்கே கேட்பார்கள், அசரத்து அத்தா அம்மாலாம் எங்கள் ஊரில் அடங்கியிருக்காங்க, மௌத்தாயி இவருடைய அத்தா அம்மா சகோதரர்கள்லாம் அங்கே இருக்காங்க, இவரை நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக புரியல. மௌத்துலாம் ஒன்று அது என்னடா என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இதில் திரும்ப கேட்டேன், என்ன செய்யணும்? அப்படி வந்து கேட்டால் நீ ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னங்கிறத சொல்கிறேன். எங்கள் அத்தாவினுடைய மரணம் நடந்தது. என் தகப்பனார் இறந்து போனார்கள். கரெக்டாக சொந்தக்காரங்கள்லாம் வந்தாங்க. தலைவர் வீட்டிலேருந்து என்னை கூப்பிட்டு விட்டாங்க. லத்தீஃபாஜியார் மாதிரி எங்கள் தலைவர் வீட்டிலேருந்து கூப்பிட்டு விட்டாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க தலைவர் வீட்டில். கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி உங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, உங்கள் அத்தா மையத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னாங்க. உங்கள் அத்தா மையத்தை ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் ஏன்னு கேட்டேன். இல்லை இவங்க அத்தா அம்மாலாம் அங்கே இருக்காங்களாம், சொந்த ஊர் செங்கோட்டையா, அத்தா அம்மாவுக்கு பக்கத்தில் இவர் அடக்கணுமா, அதனால மையத்துக்கு கேட்குறாங்க. உடனே நான் சொன்னேன், இதை 6 வருஷத்துக்கு முன்னாடி என் தகப்பனார் என்னை கூப்பிட்டு சொன்னார்கள், இப்படி ஒரு காலம் வரும், அங்கே கொண்டு உட்காந்துக்கிட்டு உன்னை கேட்பான், அப்போ நீ ஒரு செய்தியை சொல்லணும்னு நான் சொல்லுங்க. அப்போ எங்கள் தகப்பனார் சொன்னாங்க, நான் என் வாழ்க்கையில் என்ன நல்லறம் செய்திருக்கிறேன்னு தெரியாது, ஆனால் 45 வருஷமாக அவர்கள் போகாத ஊர் கிடையாது, குக்கிராமங்கள் கூட. ஒரு தடவை சொன்னாங்க, என்னை குதிரையில் கூப்பிட்டு போனாங்க. ஒரு தடவை மாட்டு மேலே ஏறி உட்கார வச்சு ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, மாட்டு மேலே. அந்த மாதிரி போய் பேசினால் நான் என்ன நல்ல அமரன் செஞ்சிருக்கேன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஊருக்கு வந்தேன். யாக்கூப் அலி ஹஸரத் சொல்றது மாதிரி அல்லாஹுக்காக வேண்டி இந்த ஊருக்கு வந்தேன். இந்த ஊர்லேயே இருந்தேன், இங்கே இமாமத் செஞ்சேன், ஓதி கொடுத்தேன், இங்கே மச்சானா மாமானா நான் பழகிக்கிட்டேன். என்னை இந்த ஊரில் தான் அடக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாளை அல்லாஹ் எழுப்புகிற போது நான் எழுந்து சொல்லுவேன், என் சொந்த ஊர் எங்கேயோ 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துச்சு, ஆனால் ரப்பே உனக்காக வேண்டி வந்தேன், இங்கே மரணம் அடைந்தேன், இந்த மண்ணிலே படுத்தேன், எங்கள் அத்தா அம்மாவெல்லாம் விட்டுட்டேன், இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி நீ மன்னிச்சிடறான்னு கேட்பேன். எவ்வளோ பெரிய வார்த்தை, எனக்கு புரியலை, இது என்ன வார்த்தைன்னு புரியலை. ஆனால் மரணம் என்று தெரிந்தது. வந்து சொல்கிறாங்க, அவர் தலைவர் கூப்பிட்டு என்ன கேட்குறாரு, தம்பி எங்கள் அண்ணனை கூப்பிட்டு விட்டார். முதல்ல எங்கள் அண்ணன் சொல்லிட்டான், இதெல்லாம் நமக்கு தெரியாது, எங்கள் தம்பிகிட்ட பேசிக்கிங்க. நான் போனோடனே தலைவர் என்கிட்ட இது சொன்னார். உடனே நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்லேன். இந்த கதையை பூரா சொன்னேன். என் தந்தை ஒரு நாள் அழைத்து இப்படியெல்லாம் சொன்னாங்க, நான் வந்த இடத்தில் மரணிக்க வேண்டும், எழுப்புகிற போது அல்லாஹ்வினுடைய அந்த நன்றியாக நான் சொல்லணும்னு சொன்னாங்கன்னு சொன்ன உடனே தலைவர் சொன்னார், கேட்டுக்கிட்டீங்களாங்க? என்னுடைய மச்சான் மாமன் பெரியத்தாலாம் வந்தேன், இவன் கேட்டுக்கிட்டீங்களா இவர் என்ன சொல்கிறாருன்னு, போயிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உடனே ஜமாத்தார்களை கூப்பிட்டு சொன்னார், ஹஸரத் இப்படி வசியத் பண்ணிட்டு போயிருக்காங்க, நம்ம ஊரில் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நிறைய உலமாக்கள் வருவார்கள், அவ்வளவு பேருக்கும் ஊர் சாப்பாடு, நம்ம தான் கண்ணியப்படுத்தணும் வர்ற உலமாக்களை, அவங்க அந்த குடும்பம் இதில் இருப்பாங்க, அதனால நம்ம கண்ணியம். அன்றைக்கு ஆவூரே உலமாக்களால் நிறைந்திருந்தது. ஒரு ஹஸரத் வந்தவர் பேசினார், இதெல்லாம் ஊரா அப்படின்னு கேட்பாங்க எல்லாரும், ஆனால் இன்றைக்கு எங்கள் ஹஸரத்தினுடைய பரக்கத்தினால் ஆவூர் என்று பெயர் வந்ததுன்னு சொன்னாங்க. சகோதரர்களே, ஒரு 34 வருஷம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமான விஷயம் அல்ல. இப்படித்தான் ஒவ்வொரு உலமாக்களும் தங்களுடைய ஊரை விட்டு போகிற ஊரில் அந்த ஊரில் உள்ளவங்களை அத்தாவா அம்மாவா சகோதரர்களாக அல்லாஹுக்காக வேண்டியும் அல்லாஹுவினுடைய தூதருடைய வார்த்தைக்காக வேண்டியும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களே, இதுதான் மிகப்பெரிய கிஃப்ட். இன்றைக்கு அதனுடைய நேரடி நிதர்சனம் தான் உங்கள் ஊரினுடைய ஹஸரத். அல்லாஹு தஆலா அப்படி ஆக்கி தந்திருக்கிறார். சகோதரர்கள், இது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. 39 ஆண்டுகள் ஒரு நிகழ்வு நடக்கிறது, அல்லாஹ்வினுடைய கிருபை. எத்தனையோ காரியங்கள் ஆரம்பம் 1 வருஷம் நடக்கும், 2 வருஷம் நடக்கும், 5 வருஷம் நடக்கும், விட்டுருவான். ஒரு காரியம் தொடர்படியாக நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே அல்லாஹ் பொருந்திக்கிட்டான்னு அர்த்தம். 39 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட குர்ஆனுடைய வகுப்புகள் நடப்பதும் மீலாதுகள் நடப்பதும் அல்லாஹ் உங்கள் ஊரை பொருந்தி கொண்டான் என்ற அர்த்தம், உங்கள் ஊரை ஒப்புக்கொண்டான் என்ற அர்த்தம். நான் அடித்து சொல்லுகிறேன், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நினைச்சது மாதிரிலாம் நடத்திட முடியாது, நினைச்ச மாதிரி நடத்திட முடியாது. ஒரு செய்தியை சொல்லுகிறேன். நான் பணி செய்கிற திருச்சி ஜமால் முகமது கல்லூரி போன வாரம் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் வருகை தந்திருந்தார். பவள விழா ஆண்டு 75வது ஆண்டை அந்த கல்லூரி நிறைவு செய்கிறது.
கிட்டத்தட்ட 11,500 மாணவர்கள் படிக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லா சமயத்தை சார்ந்த மாணவர்களும் 11,500 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஆரம்பமாக அந்த காலேஜில் 75 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இருந்தது 25 மாணவர்களும் ஒரு 4 வாத்தியாரும் தான். இன்னைக்கு 75வது ஆண்டை நிறைவு செய்கிற போது 10,500 மாணவர்களும் 500 ஆசிரியர்களும் பணி செய்கிறார்கள். 75 வருஷமா ஒரு இதாரா, ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா எதனால தெரியுமா? அதுக்கு விதையிட்டாங்களே, அதை ஆரம்பிச்சாங்களே, அதுக்கு ஒரு சீடு போட்டானே. ஆரம்பத்தில் அதற்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று இஸ்லாஸாக எண்ணினார்களே அந்த ஜமால் முகமது சாஹிப். அதே மாதிரி அங்க திருச்சியில இருந்த காஜாம 2 பேருடைய சிந்தனை. ஒருத்தர் 100 ஏக்கரை கொடுத்தார், ஒருத்தர் பில்டிங்கை கட்டினார். 25 ஆண்டுகளாக லட்சம் மக்கள் படித்து விட்டு தங்கள் வாழ்க்கையை வளப்படுத்திக் கொண்டார்கள். எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, தெருல முன்னாடி எல்லாம் நடந்து போனா, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தெருல நடந்து போனா ஆடு கட்டி கிடக்கும், வாசல்ல மாடு கட்டி கிடக்கும். எளிமையான அங்க போய் நம்ம விவசாயம் செஞ்சு அதனால் வாழ்ந்த ஆள்கள். இன்னைக்கு வீடுகளை பாருங்க, வண்ணமான வீடுகள், விலை உயர்ந்த கார்கள், சொகுசு கார்கள், ஊர்ல பவனி வருது. எங்க வந்துச்சு? இது மாதிரி இன்ஸ்டிடியூஷன்களை நம்ம ஆளுல ஆரம்பிச்சு அதிலிருந்து படித்து வந்தவர்கள். சகோதரர்களை ஒன்றை சொல்லுகிறேன், சமீபமாக அமெரிக்கால முன்னாள் மாணவர்கள் சங்கத்தை ஏற்படுத்தலாம். ஆஸ்திரேலியாவில் கிட்டத்தட்ட 20-30 நாடுகளில் அந்த விதையிட்டார்களே. இன்றைக்கு சொல்லுகிறேன், 39 ஆண்டு காலம் நிறைவு செய்திருக்கிறீர்களே. இதை ஆரம்பிக்கும் போது உங்க தாத்தா இருந்திருப்பார், அல்லது உங்க தாத்தாவுக்கு அத்தா இருந்திருப்பார். 30 ஆண்டுகள் அவங்கதான் சிந்தனையை விதைச்சிருப்பாங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பிச்சிலங்களாக, குழந்தைகளாக நீங்கள் நடத்துகிறீர்களே, இன்றைக்கு அவருடைய கபரு ஒளிப்படுத்தப்பட்டிருக்கும். அவருடைய கபரு அல்லாஹ் ரஹமத்தால் நிரப்பி இருப்பான். அவர் கேட்பாரு, யா அல்லாஹ் நான் என்னடா செஞ்சேன் திடீர்னு? உன் பிள்ளைகளை பெருமானாரை பேசுகிற பிள்ளைகளாக விட்டு வந்தாயே, 39 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பணிகளை செய்கிறார்களே, அதற்கு உறுதுணையாக இருக்கிறார்களே, பொருளாதாரத்தால், தங்களுடைய சிந்தனையால், தங்களுடைய உடல் வலிமை. இன்னைக்கு பெரிய ஏற்பாடு பண்ணி நாங்க காரணம் இறங்கினோடனே பார்த்தா ஊருடைய எல்லாம் வாலிப பிள்ளைகள் 20 பேர் கூப்பிடுற அந்த பிள்ளைகள் மனதிலும் விதைத்திருக்கிறீர்களே. நீங்கள் செய்தது சாமானியமான காரியங்கள். உங்கள் தகப்பனாரினுடைய கபறுகள் இன்றைக்கு மின்னி இருக்கும் என்று சொன்னார். அது ரஹ்மத்தால் நிரப்பப்பட்டிருக்கும் என்று சொன்னார். எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. What a wonderful day, what a beautiful day. நீங்க என்ன அப்படி சாதனை பண்ணிட்டீங்க? ஒண்ணுமே இல்லை, ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறீங்க. இங்கே நடத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய அந்த கிளாஸ இவ்வளவு நாள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். சகோதரர்களே, இன்றைய தினத்தில் ஒன்று சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு கியாமத் நாள் வரை நடக்கும். நீங்கள் கபருக்கு போன பின்னால் உங்கள் பிள்ளைகளுடைய சுப செய்திகள் உங்களுக்கு அங்கே சொல்லப்பட வேண்டும். அதனால உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போங்க, பெருமானாரை பேசுவதும் பறக்க, பெருமானாரை பேசுவதும் பறக்க. அல்லாஹ் சொல்லுகிறான், நபியை பேச பேச உனக்கு அருள் என்று சொல்லுகிறான். அதனால இது ஏதோ போகிற போக்கில் நடக்கிற மஜ்லிஸ் அல்ல. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான நீங்கள் ஐயாவை அழைத்திருக்கிறீர்கள். 23 ஆண்டு கால வாழ்க்கை பெருமானாருக்கு. மக்கால 13 வருஷம், மதீனால 10 வருஷம். மக்கால 13 வருஷம், மதீனால 10 வருஷம், மக்காவுல 13 ஆண்டு காலம். 10 வருஷத்துல தான் தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ்ஜி, சட்டங்கள், போக்குவரத்து எல்லாம் வந்தது. 10 வருஷத்துல 13 வருஷமா இந்த நபி என்ன செஞ்சாங்க? 10 வருஷத்துல தான் எல்லா சட்டமும் வந்தது மதீனாவுல. 13 ஆண்டுகள் மக்கா வாழ்க்கையில பெருமானார் செஞ்ச வேலை என்ன? ஈமான் கொண்டதுல 10 பேர் 20 பேர் தான், வேற யாரும் கிடையாது. என்ன வேலை தெரியுமா எங்க நபி செஞ்சாங்க? அருமையான பணியை செய்தார்கள், அன்பை விதைத்தார்கள். ஐயா, 13 ஆண்டு காலம் அன்பை விதைத்தார்கள். எங்க ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
யாரெல்லாம் மறுமையை நம்புகிறீர்களோ நீங்கள் லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா துமினு, நீங்கள் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமா, நீங்கள் இறைவனை நம்ப வேண்டும், இறைத்தூதரை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும். இதெல்லாம் நம்பினா சொர்க்கத்துக்கு போவீங்க. லா ததுகுலுல் ஜன்னத ஹத்தா வலா துமினு ஹத்தா தஹாப்பு, உங்கள் ஈமான் உறுதிப்பட வேண்டுமா, நீங்கள் ஒருவரை ஒருவர் பிரியம் கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும். அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு அன்கண்டிஷனல் லவ். பார்க்கிறவர்களை எல்லாம் பெருமானார் பிரியப்பட்டார்கள். சமயங்களை கடந்து, மொழிகளை கடந்து, யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு காவிகளை வைத்து அந்நியப்படுத்துகிற இந்த காலத்தில் எங்களோடு ஒரு காவல். காவினாலே பயனாடிட்டு இருக்கிற காலத்துல எங்களோடு ஐக்கியப்படுகிற இதைத்தான் 13 ஆண்டு காலங்கள் எங்க நம்பி செஞ்சாங்க. மாறி மாறி எல்லா மனிதர்களிடத்திலும், எல்லா சமயத்தவரிடத்திலும், சமயங்களை தாண்டி பியாண்ட் தேர் ரிலிஜியன். அவர் யகூதியாக இருப்பார், அவரோட நல்ல நட்புறவு இருப்பாங்க, அவரோட அழகா பேசுவாங்க. இன்னொரு செய்தியை சொல்லட்டுமா, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது நபிக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பெருமானார் பள்ளியை விட்டு தொழுதுக்கு வெளியே வந்தா சின்ன பிள்ளை கூட வந்துருவாங்க. எங்க ரசூலுல்லாஹ் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அவனே கை கொடுத்து பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. உங்க ஊருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊர்களில் ஜமாத்து தலைவருக்கு சின்ன பையனுக்கு தெரியுமா? தெரியாது. அவனை கேட்பாங்க, யார் ஊராகி? அவங்க அத்தா தாத்தாவை தானே தெரியும் அப்படின்னா. ஆனா எங்க ரசூலுல்லாஹ் பேர் உடனே லத்தீபாச்சார சண்டைக்கு கொடுத்தாரு. அவர் வயசான பெரிய மனுஷன். ஆனா எங்க நபிக்கு பேர் தெரியும். எப்படி? ரோட்ல வந்தவங்க அப்படி வருவாரு, வந்தவங்க அவரை கூப்பிட்டு அந்த பிள்ளைக்கு பேரை கேட்பாங்க. அப்புறமா எப்படியா அவர் வந்து கை கொடுப்பாரு, நல்லா இருக்கீங்களான்னு அப்படின்னு கேட்பாரு. யாரை பார்த்து? இங்க அபூபக்கர், இங்க உமர், இங்க உஸ்மான், பெரும் பெரும் சஹா ஜலீலுல் கத்ர். ஆனா அந்த பொருசு வந்து வாண்டி ஒரு பொருசு இருப்பான். கை கொடுத்து யாருக்கு இருக்கீங்க அந்த பையன் பேசுறாங்க. இது எப்படி தெரியும்? ஒரு ஹதீஸ்ல வருது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அப்படி வர்றாங்க தொழுதுக்கு, ஒரு 4-5 பசங்க நின்றுருக்காங்க. அந்த பசங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கையை கொடுத்துட்டு கேட்டாங்க, எப்பா இந்த பையனை காணலையேன்னு கேட்டாங்க. ஏதோ அந்த ஃப்ரெண்டு தனக்கு தான் ஃப்ரெண்டை கேட்பாங்க, அந்த மாதிரி கேட்டாங்க. இந்த பையனை காணலையே, எங்க அந்த பையன்? உடனே அதுல ஒரு பையன் சொன்னா, அவன் வீட்டுல மௌத்துன்னா. சின்ன பையன் அவங்க வீட்டுல மௌத்துன்னா. பார்த்தா இருக்கிறது 2 பேர் தான். யார் மூத்தானாலும் ஒன்னே தெரியும். மூத்தா அப்படின்னு ரசூலுல்லாஹ் யார் மூத்தா? உடனே அந்த பையன் தன்னுடைய அந்த குழந்தை மொழியால் சொல்றான், இல்ல அந்த பையன் இருக்காங்க, அவன் ஒரு சிட்டுக்குருவியோட தான் அந்த மூத்தாயிடுச்சு. படிக்கும் போது எப்படி இருக்கு? யார் யார் மூத்துன்னு ஒரு நபிக்கு வகி இறங்கிக்கிட்டே இருக்கு. வகியை சொல்லணும், வாழ்க்கையை சொல்லணும், தாவத்துக்கு அனுப்பணும். எல்லா பணிகளும் தன் மீது இருப்பதோடு அந்த பணியை பேசுறாங்க. யார் யார் மூச்சு? அவங்க ஊர்ல சிட்டுக்குருவி மூத்தாயிருச்சுன்னாங்க. இப்ப நம்ம ஊர் தலைவரா என்ன அடி போடுவான், போடுறதுக்கு அடியத அந்த பையன் சின்ன பையனை பத்தி என்னையா பேசணும் பக்கத்துல உள்ளவங்க. நபி சொன்னாங்க, இதுதான் கவனிக்க வேண்டியது. போய் மௌத்து விசாரிச்சுட்டு வருவோமாங்கிறாங்க. யார சொல்லுங்க? உங்களுடைய இரக்கம் தான் இந்த சமுதாயத்திற்கு என்ன? அக்கிரமோ அவுலாதக்கும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்கள் குழந்தைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துங்க. Don't use filthy words. கீழ்த்தரமான வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளிடத்தில் சொல்லாதீர்கள். சில பேர்லாம் சொல்றான், வரிசையில குறைஞ்ச மாதிரி இருக்கு, இந்த வீட்டு பிள்ளைகிட்ட போய் அதை வாங்கி குடிங்க. நான் சொல்றது பிள்ளைய இன்னைக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. பார்க்கும்போது திருடை மாதிரி பாக்குறான் பாரு. அது அந்த புள்ள கையில இருக்கும்போது அவனை கொஞ்சம் திருட்டு பைய மாதிரி அப்படி கொஞ்சம் அந்த பையன் எப்படி வருவான்? அக்கிரமும் அவுலாதக்கும். உங்கள் பிள்ளைகளை honor your children. நீ கண்ணியப்படுத்தியா, அழகா பேசு, ஸ்வீட்டிங் வேர்ட், நல்ல வார்த்தைகளால் உங்கள் பிள்ளைகளை பேசுங்க. இத திருச்சியில ஒரு பள்ளியில பேசினேன். ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு வாப்பா வந்துட்டாரு. வந்து கேட்டாரு, என்ன தெரிஞ்சு பயம் பண்ணியா? இல்ல என் பையன் வந்து சொன்னா, நீ மரியாதையா பேசுங்க, அதுக்கு சொன்னாரு.
நீ மரியாதை அந்த அத்தாட்ட போய் சொல்லியிருக்கான், யோ மரியாதையா பேச அதிர்த்து சொன்னா. அவர் வந்து கேட்கிறாரு, என்ன அதிர்த்து சொன்னீங்க அப்படி? நீங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிள்ளைகளிடத்தில் அழகான வார்த்தைகளை. இப்ப அந்த பையன் கேட்கிறாங்க, வீடு எங்க இருக்கு பாப்போம்னு. இப்ப எங்க ரசூலுல்லாஹ் முன்னாடி நடந்து போறாங்க. இந்த 4 மாண்டும் மௌத்து விசாரிக்கிறதுக்கு பின்னாடி நடந்து வருது. என்ன மௌத்து? சிட்டுக்குருவி மௌத்தா போனதுக்கு. ஒரு நபி, ஒரு நபி, ஒரு நபி. இஸ் நாட் ஆர்டினரி. அவன் நம்மள மாதிரி சாதாரணமானவன் இல்ல, இறை தூதர். நடந்து போறாங்க. அந்த காட்சியை கிதாபுகள்ல எழுதுவாங்க, அற்புதமான வரிக்கு சொந்தம். அப்படியே நடந்து போறாங்க. அந்த பின்னாடி பின்னாடி பிள்ளைங்க போடுது. போட்டு ரசூல் அந்த வீட்டுல போய் உடனே தட்டி கூப்பிடுறாங்க, வாட வாடா ரசூல் உடனே அந்த பையன் வர்றாரு. உடனே அந்த பிள்ளைகளை தலையில கையை வச்சு ரசூல் கேட்கிறாங்க, என்னவாப்பா ஆச்சு, என்னவாப்பா ஆச்சு? அழுகுறான். அழுதுட்டு சொல்றான்னா, இது மாதிரி வாங்கணும் சுற்றுக்குறியிலே காலை போட்டு. யா உமைர் கேக்குறாங்க. அந்த பையன்கிட்ட இது பேர் என்னன்னு கேட்கல. யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர், யா உமைர் மா ஃபஅல பிக நுமைர், what happened to your sparrow? Oh Umayr, my dear son, what happened to your sparrow? உன் சிட்டுக்குருவிக்கு என்னையா? அந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான். எங்க ரசூலுல்லாஹ் அவன் பேசுறத பூரா கேட்டு தலையை தடவி விட்டு, நாளைக்கு உனக்கு ஒரு சிட்டுக்குருவி வாங்கிட்டாரு சரியா அப்படின்னு கவலைப்படாது. அத வள அந்த சிட்டுக்குருவியை வள. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு நபியினுடைய தரஜா என்ன, காரணம் என்ன? ஒரு பையன் அவனுடைய ஒரு பிளம், ஒரு 5 வயசு 6 வயசு. அதனாலதான் இன்னைக்கு ரசூலுல்லாஹ் பெருத்தெருவாக பேசுகிறோம், பெருத்தெருவாக பேசுகிறோம். இல்லைன்னா நம்ம ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா இங்க பிள்ளைகள் அதிகமாக இருக்கிறது பாக்குறேன், அதனால எனக்கு இதை சொல்லணும்னு தோணுது. நிறைய பிள்ளைகள் மாஷா அல்லாஹ். எங்க அதற்கு அவ்வளவு பிள்ளைகளை கூட்டி வச்சு அதான் சொன்னார். நான் பக்கத்துல கல்வியத்தை கேட்டேன், இங்க எப்போ முடியும்னு கேட்டேன். அந்த உடனே கேட்டுக்கணும்ல ஆரம்பிக்கிறது. ஏன்னா நீங்க உடனே வீட்டுக்கு போயிருவீங்க, நான் ஊருக்கு போகணும், சாமினாலும் ஊருக்கு போகணும், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இது எப்போ முடியும்னு கேட்டேன். அவ ஆஜியா நான் சுபுக்குள்ள முடிஞ்சது. அதற்கு என்ன பதில்? அவ்வளவு பேருக்கு பிரைஸ் கொடுக்க வேண்டியிருக்கான். அதற்கு ஆளையும் கரட்டி பிரைஸையும் கரட்டி நல்லா அவருக்கு தர்மம் செய்யட்டும். தயவு செஞ்சு இந்த கேட்காம கொடுத்துருங்க பிரைஸ். விளங்குதாமலாம் எங்க அதற்கு வந்து கேட்டு கொடுக்க கூடாது, கேட்காம வரணும் பிரைஸ். ஒரு 5 நிமிஷம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஒரு 5 நிமிஷம் போறேன். ஒன்னே பாப்பாங்க, புத்தகமே பாருங்க, சாப்பிடாத மாதிரி பாப்பாங்க எல்லாரும். கரெக்டா நான் போயும் போதுதான் எல்லாம் வருவாங்க. ஒரு ஊர்ல போய் தாயா கொண்டு வச்சுட்டான் முன்னாடி. எனக்கு தனி கிளாஸ் இப்ப தந்தாங்கல்ல அதே மாதிரி முன்னாடி வந்து எட்டி பார்த்தான். அந்த தாயா வந்து ஊத்துன மூடை நீ குடிச்சா நான் இந்த இந்த பாட்டு கொடுக்குறீங்க. எதுனாலும் சொன்னா கொஞ்ச நாள் அரைச்சி எடுத்துன்னு உங்களை நான் குற்றம் சொல்ல, அசல்லேருந்து உட்கார்ந்து இருக்கேன். உங்களுக்கு தரது கரெக்ட் தரணும், இந்த செய்தி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. முஆவியா ஒரு கலீஃபா, முஆவியா பெருமானாருடைய ஒரு அன்பிற்குரிய தோழர். அவர் ஜனாதிபதியாக, அவர் வந்து ஒரு கவர்னராக இருக்கிறார். வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு மசாயில் கேட்கறதுக்கு அனுப்பி வர்றார், ஒரு இஸ்லாமிய சட்டம் கேட்கறதுக்கு அனுப்பி வர்றார். வரும்போது போய் கதவு தர்றார். உள்ள இருக்கவது வரலாமா அனுமதி கேட்கிறேன். ஏன்னா ஜனாதிபதி வீடு இல்லை, கவர்னர்கள் வீடு இல்லை. அது என்ன எப்போது என்ன இருக்கும், ஒரு ஏற்கனவே ஒரு செக்யூரிட்டியோட இருக்கும். இன்னைக்குள்ள கவர்னர்கள் மாதிரியா இல்லை, இது வேற. அந்த கவர்னர்கள் வேற, அந்த காலம் வேற. அப்ப உள்ள வர்றாரு. வந்த உடனே உள்ள வந்து பார்த்தவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. கேள்வியே கேட்காம ஓடிட்டாரு. பின்னாடியே முஆவியா வர்றாங்க. வந்து அவர் கூப்பிடுங்க, எங்க போனாரு கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னா அவர் போயிட்டு இருக்காரு. சில பேர் அப்படி செய்வாங்கல்ல, பெல் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்படிலாம் எனக்கு நண்பர்கள் உண்டு. பெல்லு வீட்டு பெல் அடிச்சோம் வந்து கதவை வந்து பார்த்தா ஒருத்தர் இருக்க மாட்டான். என்னடான்னு கேட்டா பெல் அடிச்சு போயிட்டே இருப்பாரு. ஏங்க நீங்க வரலங்க அப்படின்னு கேட்டா, அந்த மாதிரி இவர் போயிட்டே இருக்காரு. கொண்டாங்க கேட்கிறாங்க, ஏன் போயிட்டீங்கன்னு கேட்கிறாங்க.
அவர் ஒரு பதில் சொன்னாரு, இல்ல சும்மா வந்து போயிட்டேன். இல்ல கேளுங்க. உடனே அந்த ஆள் கேட்டாரு, ஜனாதி இந்த கவர்னரை பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. இப்படி கையை வச்சு மென்டலி நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு. ஒண்ணு இல்லை எப்படி கேட்டாரு. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ள வந்தவொடனே ஒரு காட்சியை பார்த்தார். அது என்ன காட்சி அப்படின்னு சொன்னா, முஆவியா 4 கால்ல இருக்காரு. குதிரை மாதிரி இந்த ஒட்டகம் மாதிரி நிற்கிறார். அவர் பேரை மேல உட்கார்ந்து இருக்காரு. கழுத்துல ஒரு கயிறு கட்டி இருக்கு. அது அவர் பேரை கையில் இருக்கு. அந்த பேரை கவர்னரை மிதிக்கலாம். மிதிச்சுட்டு சொல்றான், நவரியா அப்படின்னா. என்ன சொல்றான்? நவரியா. இவர் நகர்றார். திரும்ப நிற்கிறார். நவரியாமா. இவர் நகர்றார். இவர் கவர்னர். இவர் இந்த கோலத்துல என்னை கவர்னர் இருப்பாருன்னு நினைச்சே பார்க்கல. நவரியாமா என்ன நீங்க நல்லா தான் இருக்கீங்களா, பிள்ளைகிட்ட போய் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். ஏன் அப்படின்னு கேட்டா, அரபுகள் பிள்ளைகளை முத்தமிட மாட்டார்கள். சற்று எவரோ குறைச்சலாம். இன்னைக்கு நிலைமை மாறி இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 தடவை முத்த போடுறான் அரபி. எங்க ரசூல்லா சொல்லி கொடுத்த பின்னாடி முன்னாடி தான் சொந்த பிள்ளையை முத்தமிட மாட்டார்கள். எவரோ குறைச்ச ஆண்மை அப்படின்னு சொன்னாலும் என்னன்னா கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்தான். அதனால இப்படியே நடந்து போறீங்கன்னு கேட்டான். அப்போ மாமியா ரலியல்லாஹு ஒரு செய்தியை சொன்னாங்க. ஒரு அற்புதமான செய்தி. அவங்க சொல்றாங்க, எங்க ரசூல்லா சொல்லி கொடுக்க நான் கேட்டு இருக்கிறேன். மன்கான லஹு சபியுன். இங்க தாய்மார்களே பெற்றவங்களே ஏன்னு கேட்டா இந்த ஹதீஸ் இன்னைக்கு ரொம்ப தேவை. நிறைய குழந்தைகளை பெற்ற தகப்பனாரே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, பிள்ளைய தூக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போய் பேர் வைக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். வேற ஒருத்தர் பிள்ளை நான் சொன்னேன், அத்தா வச்சுக்கோங்க பிள்ளைய அப்படின்னா, இல்லைங்க நான் தூக்குறது இல்லை பிள்ளைய. ஏன் அவர் பெற்ற பிள்ளைய நான் ஏதாவது கருத்து நிற்காத அதனால தூக்குறது இல்லைன்னு கேட்டா, உச்சி இருக்குமா உள்ள உச்சி இருக்குதா? ஏடா நீ தானே பெற்காத உள்ளன்னா அது உச்சி இருக்கும், வேலும் எல்லாம் செய்யும். நீ பெற்ற பிள்ளை தானே அது, அதை தொடக்கூட மாட்டேங்குமா. எங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் காலத்துல எத்தனை பிள்ளையை மடியில வச்சிருந்தாங்க, அதுல எத்தனை பிள்ளை பெருமானார் மேல ஒண்ணுக்கு போச்சு, அதுல ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனைன்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ். உலகத்திலேயே சுத்தமானவர்கள் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிசுத்தம் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த நபி பரிசுத்தம். ஆனால் எங்கள் நபி வருகிற குழந்தையை மடியில் வச்சிருந்து அந்த பிள்ளை யூரின் பண்ணி இருக்கு மேல. அதில் ஆண் எத்தனை பெண் எத்தனை என்பதை வரலாறு மறக்காமல் பதிவு செய்கிறது. அந்த நபி சொன்னாங்க, மன்கான லஹு சபியுன். தாய்மார்களே, மாமாமார்களே, அண்ணன்மார்களே, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். மன்கான லஹு சபியுன். எந்த வீட்டில் குழந்தை இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற தாயும் தந்தையும் மாமாவும் மச்சானும் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பாவும் பாட்டியும் தாத்தாவும் பாட்டியும் 1 மணி நேரத்திற்கு பிள்ளைகளாகவே நடிக்கட்டும். என்ன நடிக்கணும்? அந்த பிள்ளைக்கு என்ன பாஷை வேணுமோ அதுல பேசணும். அதுக்கு எது வேணும்? அந்த பிள்ளை என்ன பேசணும்? இனி ஏதாவது சொல்லும், பூச்சி வந்துச்சுன்னு சொல்லணும், கேட்டுக்கணும். அதுக்கு ஒரு பதில் அழகா சொல்லணும். அந்த பிள்ளைகளின் சார் எத்தனை பேர் சார் பேசுறோம்? நாங்க ஊர்ல இருந்தாலும் சேர்த்து பேசுவோம். நாங்களே துபாயில இருக்கோம். ஆனாலும் 1000 மக்கள் எனக்கு தப்சீருக்கு வருவாங்க. துபாயில பல மீட்டிங்க நாங்கள 8 ஆண்டு காலங்கள் துபாயில தப்சீர் செய்கிற பாக்கியத்தை எல்லாம் தந்திருந்தா ஊர் மக்கள் பல பேர் எனக்கு தெரியும். வெளிநாட்டுல இருந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கணும் வேற என்ன வழி இருங்க? உங்கள் பிள்ளைகளோடு பிள்ளைகளாக நீங்கள் மாறி போக வேண்டும் என்ற வார்த்தையை பெருமானார் சொல்லி தராங்க. இப்படி செய்தால் சுன்னத்து, இப்படி நீங்கள் செய்தால் சுன்னத். அந்த பிள்ளை வாசையை நீங்க பேசுனீங்கன்னா எங்கள் நபியினுடைய ஒரு சுன்னத்தை உயிர்ப்பித்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். உயிர்ப்பித்த நன்மை கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வீடுகள் தான் சார் தேவை. இன்றைக்கு நாளை இந்தியாவுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற சிஎம்களும் பிஎம்களும் எங்கிருந்து உருவாகும்? உங்க வீட்டினுடைய தொட்டியில் இருந்தன. அழகிய சட்டத்தை கொண்டு வரக்கூடியவர்கள் எங்கிருந்தோம்? இந்த சின்ன பிள்ளைகள் தானே.
உலகத்தில் எல்லா தலைவர்களும் தனக்கு ஆலோசனை சொல்ல தலைவர்களை கூட வைத்திருந்தார்கள். உலகத்திலேயே வெறும் வாலிபர்களையும் குழந்தைகளையும் மட்டும் தனக்கு அருகி வைத்திருந்தவர்கள் பெருமானார். பெருமானாரோடு இருந்த 99% அந்த மக்களுக்கு 22 32 வயசு. யாரா இருந்தாலும் அது உமரோ அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, மற்ற எல்லாருமே சின்ன பிள்ளைங்க. 22 30 வயசையா எல்லாம் சொல்ல முடியும். பெரும் வாலிபர்களை தன்னிடத்தில் வைத்திருந்து ஒரு பெரிய சமூகத்தை நமக்கு உருவாக்கி தந்தவர்கள் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மீலாதினுடைய நேரத்தை இதைத்தான் நினைப்போம். டே டு டே லைஃப்ல நம்முடைய வீடுகளிலே வாழ்கிற அந்த வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு தான் எம்பெருமான். அந்த பதில உபத்துல எம்பெருமானார் அந்த பையன் பேசினாங்கல்ல, நீங்கள் அதை மாதிரி பேசினால் உங்களுக்கு நன்மை. இந்த தெருவில் உள்ள ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு அழகான வார்த்தை, நீ பேச முடியுமா? நீங்க ஒரு ஊருக்கு ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, மாமா வந்து பேசிட்டு இருக்காரு, பையனை கூப்பிட்டு மாமா வந்து நான் சொன்னான், போயிட்டே இருக்கானே, இப்ப அவனுக்கு நிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை, அவன் ஏற்கலாடிட்டு இருக்கான்னு நோடிக்கிட்டே இருக்கான். ஒரு பையன் சொன்னேன், எங்க அப்பாலாம் வீட்டுக்குள்ள வந்தாருன்னா எந்திரிச்சு நிற்போம்ப்பா, நாங்க அப்படி ஓரமா போயிடுவோம், அந்த ரூமுக்குள்ள போயிடுவோம், அத்தா வர்றாங்கன்னு கிடையாது. அவன் சொன்னா நானும் அப்படித்தான் போய் அவன் கேட்டா அவன் சொல்றான், வாசல்ல வந்தா பெறவாசல்ல போயிடுவாங்களாம், பின்னாடி கதவு தோணுது மொய்யி அந்த ஆள் வந்தாலே ஏன் மொபைல் உட்கார்ந்து இருந்தா ஏன் உட்கார்ந்து இருக்கேன் இப்படி கேட்டா நான் என்ன சார் திசையான காலம், டிஜிட்டல் கிட்ஸ் இன்னைக்கு இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத பிள்ளைகள் இன்றைக்கு. அவன் பேசுற பாஷை, அவன் சொல்றது கொஞ்ச நாள் முன்னாடி கூட எனக்கு இந்த வார்த்தை ப்ரோ ப்ரோன்னு கூப்பிட்டேன். அது ப்ரோ அப்படிங்கிறது எல்லாமே ஷார்ட் இன்னைக்கு. மாமாங்கிறது மாம்ஸ், அம்மாங்கிறது அம்ஸ், எல்லாம் பாதி பாதி தான் அவன் சொல்றான். நீங்க நேரம் இல்லடாங்க, என் மொபைல் நோண்டுறதுக்கே எனக்கு நேரம் இல்லை. ஒரு காலத்துலலாம் கல்யாணம் நடந்துச்சுன்னா போட்டோகிராஃபர் கூட போட்டோ எடுப்போம். இன்னைக்கு எல்லாமே செல்ஃபி, எவனையும் எடுக்கிறது இல்லை. அவன் போன அவனே எடுக்கிறான், சிட்டிங் அவனே எடுக்கிறான், இங்கிட்டு போயிருந்து அவனே எடுக்கிறான், அங்கிட்டு போயிருந்து. நான் சொன்ன ஒரு காலம் வரும், கபரையும் நீயே வெட்டி நான் காயை வெளியே போட்டு மண்ணை அதில் கொட்டி இழுத்துட்டு போடுறது. என்னடா ஒரு எங்கா ஒரு இந்த பிள்ளைகளிடத்திலே பேசாததுதான் பெரிய குறைபாடு. இந்த பிள்ளைகளிடத்துல நாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காதது பேசாத. பேசுங்க, அத்தை அம்மா முதல்ல பேசுங்க. வார்த்தையார் பேசினா என்னன்னா சொல்றாங்க தெரியுமா? ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்னோட பையன் பார்க்க வந்தான், என்னுடைய மாணவர் படிச்சு முடிஞ்சுட்டு போயிட்டான். பார்த்த உடனே என்ன கேட்போம் பொதுவா, படிச்சு முடிச்சுட்டு போன பையன் தம்பி வேலையில சேர்ந்துட்டியாப்பா அப்படின்னு. ஆமா சார் அப்படின்னா. அடுத்து என்ன கேட்போம், சொல்லுங்க நீ சொன்னதுதான் சோறு எப்படா போடுவ, கல்யாணம் எப்படான்னு கேட்டேன். நீ எல்லாரும் கேட்கறது. அந்த பையன் ஒரு பதில் சொன்னா பாருங்க, அருமையான பதில். கல்யாணம் எப்படா உங்களுக்கு புரியுது, என்னமோ ஒன்று சொல்ல வர்றான், உங்களுக்கு புரியுதுன்ட்டு அவன் சொல்றான். அடிக்கடி அங்கிருந்து கூட்டத்துக்கு போறீங்கல்ல, எங்க ஊருக்கு ஒரு தடவை வாங்கலாம். இன்னைக்கு கத்தாபுரியோட இருக்காரு, நீயும் வந்துறியா? இன்னுமே சின்ன பிள்ளைங்கிறாங்க சார். என்ன பெரிய பையன் ஆயிட்டான். பெருமானாருக்கு ஒரு குணம் உண்டு, யார் எந்த வயசுல இருக்காங்களோ அது தோதோ பேசுவாங்க. ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு சகாபில ஒரு பள்ளியிலே தங்கி இருப்பாங்க. கேட்டாங்க, எப்ப அவனுக்கு எப்ப கல்யாணம்னு கேட்டாங்க. அவருக்கு ஒரே குஷி. ஏன்னா நான் காலேஜ்ல நான் பாக்குறோம்ல, பையன்கள் ஒரு பொம்பளை புள்ள பேரை போர்ட்ல எழுதி போட்டு திரும்பினா 5 6 10 நிமிஷம் சிரிக்கிறாங்க. அது ஒரு பெரிய சம்பவம் அவனுக்கு. அந்த பிள்ளை பேருக்கு இந்த சகாபியை கூப்பிட்டு எப்ப கல்யாணம்னா அவர் என்ன ஆயிருப்பாரு, பயங்கரம் சிரிச்சு சொன்னாரு. நம்மளே சோத்துக்கு ஒத்து இல்லாம இருக்கும், பள்ளியாசையில படுத்து கிடக்கும், எனக்கு யாருங்க பெண்ணு வீட்டு தெரியுமா இருந்து போயிட்டாரு. இது ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம், வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுறது. கொஞ்ச நாள் ஆச்சு, கொஞ்ச நாள் ஒரு 2-3 மாசம் கழிச்சு திரும்பவும் அவர் வந்தாரு. கேட்டாங்க, தம்பி உனக்கு எப்ப கல்யாணம்னு. நாங்க அவர் சொன்னாரு, ஒய் யூ ஆர் கிடிங் மீ, என்ன கொடுங்க கொடுங்க, ஏ ரசூலுல்லாஹ் என்ன கிண்டல் பண்றீங்க என்ன? அப்படியா அப்படின்னு கொடுத்தாங்க. இவரு அப்பதான் போய் பையாசில உட்கார்றாரு. அன்னைக்கும் கேட்டாங்க, இன்னைக்கு அவர் யோசிச்சு பார்த்தாரு. அன்னைக்கும் கேட்டாங்க, இன்னைக்கும் அன்னைக்கும் கேட்டாங்க. இனி அடுத்த தடவை கேட்டா ஒரு முடிவு பண்ணிருந்தோம், கெட்டி வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கோம். எப்படி
இது எதுக்கு பஞ்சாயத்து? ஆமா கல்யாணம் எனக்கு தேவை, கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாரு? முன்னாடி வர்றா ரசூல்லா பார்க்கும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்கறதுல பஞ்சாயத்து. முன்னாடி வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூல்லா, பின்னாடி போய் அஸ்ஸலாமு அலைக்கும் கேட்கவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் இப்படி வந்து நிற்கும்போது ரசூல்லா கேட்டாங்க, ஏன்பா உனக்கு எப்போ கல்யாணம்? என்ன சஹாபி சொன்னாரு, தெளிவா இருக்காரு. எனக்கு விட தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. எங்க யாக்கூப் வச்சிருக்க அந்த பிள்ளைகளை எப்படி எழுதி கொடுத்து பாட்டு வச்சிருந்தாரோ இவர் எழுதி வச்சுக்கிட்டாரு. தெளிவா இருந்தாரு. கெட்டி வச்சா கெட்டி போயிட்டாரு. நான் ரெடி, அனைவரும் ரெடி. கல்யாணம் பண்ணிக்கிறது பொண்ணு பார்த்து வைங்க, எனக்கு அத்தா இல்ல அம்மா இல்லை, நீங்க வாக்கு வச்சேன்னா கெட்டி போயிட்டாரு. இந்த ரசூல்லா ஒண்ணுமே சொல்ல, அந்த 4வது தெருல போய் ஒரு பொண்ணு கிட்ட கேட்டேன். 4வது தெருல ஒரு பெண் இருக்கா. அந்த வீட்டுல போய் நான் பெண்ணு கேட்டேன்னு கேட்டுவாங்க. இப்ப நேரம் அந்த வீட்டுக்கு போறாரு, கதவை தட்டினாரு, வந்து அத்தா பார்த்தாரு, என்ன அப்படின்னாரு, ரசூல்லா அவங்க மோளை கேட்டாங்கன்னாரு. இப்ப எப்படி விளைவிப்பாங்க? ஒரு நாயம் கெட்டுருக்காரு அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா உள்ள போய் மனைவிட்ட பேசுறாரு. நீங்க எல்லாம் பேசிட்டு வெளியில் வாங்க ரசூல்லாட்ட போவோம். நமக்கு கேட்டாரு, யாருக்கு பொண்ணு தெரியுமா? எனக்கா? நான் தாயா மாப்பிள்ள வீட்டுல, நான் தாயா மாப்பிள்ள எனக்கா பொண்ணு. உடனே அத்தா அம்மாவும் ஸ்டன் ஆயிட்டாங்க. நின்றுட்டு உனக்கு கேட்டு நீங்களே சோத்து போடுவீங்க. அந்த பெண் உள்ளிருந்து சத்தம் போட்டுச்சு. வரலாறு எழுதுகிறது சகோதரர்களே. அந்த பெண் உள்ளிருந்து சத்தம் போட்டது, எம்மா எங்க அக்கா ரசூலுல்லாஹ் என்றைக்கு ஒரு மாப்பிள்ளையை அனுப்பி இந்த பெண் வேண்டும்
முஹ்லிசீன, தூமாலில் முஹ்லிசீன, இந்த காரியம் இறைவனுக்கென்று நடத்துகிறீர்கள், உங்களுக்கு சுபசோபனமே சோபனம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி எங்க நபி சொன்னாங்க. தூவா போது தமிழ்ல யோசிக்கணும். மா அஸ்பஹ பி மின் நிஅமத்தின் அவ் பி அஹதின் மின் கல்கிக் ஃபமின்க வஹதக், நீ மட்டும்தான் தந்தது. லா ஷரீக லக், இதிலே உனக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்று சொன்னால்
பயங்கரமான ஆள் கதை. என் வீட்டுக்காருக்கு நான் சொன்னேன் தலையில் கை வைக்காம ஓதலாம், ஏன்னா நீ தலையில் கை வைத்தால் அவர் முதுகில் கை வைப்பார். என்னடி என்ன பார்த்து சொல்ற, எந்த தெருக்கு போறேன்னு கேட்குறியான்னு அவன் ஆரம்பிச்சான்னா இது பெரிய நேரம் அமைதியா. நிறைய ஊர்ல இப்படி பார்த்ததே இல்லை சார். எங்க அஜர்த்து உங்களை பண்படுத்தி இருக்காங்க. ஒரு சத்தம் இல்லையே, பின் டிராப் சைலண்ட். இப்படி எந்த ஊர்ல இல்ல. நீங்கள் பண்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து உலகம் மாற வேண்டும். வாழ்த்துக்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாக்கிரு தாவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.